லாஸ்ட் டே வந்து இட்லி சுட்டு வச்சுருந்தேன். ஸோ இட்லி வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் சுடுவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் டே வந்து இட்லி செஞ்சது வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சா, சரி காலையில் டப்பாவுக்கு வந்து அதையும் செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெக்கேஷனுக்கு வந்து ஊருக்கு போயிருந்தோம், இப்போ தான் வந்தோம். ஸோ இப்போ வந்து காலையில் ஏஞ்சி டப்பாவுக்கு சாப்பாடெலாம் செய்யணும்னா கொஞ்சம் அப்படியே போரிங்காக இருக்குது, லேசியாக ஃபீல் ஆகுது. லைக் ஒரு பெரிய கேப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் புதுசாக எல்லாம் செய்யணுமோ அப்படி செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப லேசியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இட்லி உப்புமா வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இட்லி இருந்துச்சு, அப்படியே டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு கொடுத்துடலாம் டப்பாவுக்கு, எனக்கும் வேலை ஈஸியாக முடியும்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிவிட்டு, அப்புறம் வெயில் இப்போலாம் ரொம்ப வெயில், பெங்களூர்லேயே அப்படி வெயில் அடிக்குது. ஸோ அதனால் மறக்காமல் எப்படியாச்சும் காலையில் ஏஞ்சோடனே கோக்னட் வாட்டர் குடிச்சிடுறேன். எதுவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் கோக்னட் வாட்டர் குடித்தா நல்லா வயிறு நிறைஞ்சிடுதா. ஸோ அது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஹெல்த்தியாக இருக்குது.